ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் எஸ்கே நடிப்பில் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ள மதராசி திரைப்படம் பார்த்தீங்கன்னா இதுவரையும் அதாவது 3 நாட்களுக்கு முன்னாடியே இந்த நேரம் முடிவுபடி தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இதுவரையும் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, எவ்வளோ ஷோ போடுறது உறுதியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்கே ஃபேன் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மதராசி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரையும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 77 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 5668 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 10,19,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் 1126 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 91,668 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 1,58,12,000 வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். கூலி திரைப்படம் எதிர்பார்த்த ஒரு வசூலை பெறல அப்படின்னாலும், அதாவது 1000 கோடி கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக கூலி திரைப்படத்தை விட மதராசி திரைப்படம் அதிகமான கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் மதராசி திரைப்படம் 1,58,00,000, கர்நாடகாவில் 10,19,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.